வணக்கம் ரோவலே, நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு வீடியோ சந்திக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் கட்டப்பட்ட 2வது நல்லூர் ஆலயம். அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்க்க போனால், இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் தென்மராட்சி பகுதியில் இருக்கிற சாவகச்சேரி டவுனுக்கான் இருக்குது. அது சாவகச்சேரியில் இருக்கிற சங்கத்தானை என்று சொல்வதெல்லாம் இருக்குது. இந்த ஆலயத்தின் பேர் என்னென்னு பார்க்க போனால், சங்கத்தானை வைரவ சுவாமி கந்த சுவாமி ஆலயம். அதான் இந்த ஆலயம் பாருங்க. பல கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஆலயம். நீங்கள் பார்க்கும் பொழுதே தெரியும். நல்லூர் ஆலயத்தை போல் சரியாக நல்லூர் ஆலயம் இந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாருங்க. சரியாக நல்லூர் ஆலயம் மாதிரியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தின் நிறம், இந்த பெயிண்டிங்கை பார்க்கும் பொழுது தங்கத்தால் கட்டின மாதிரி இருக்குது. மேலே பல கோடி ரூபா பெறுமதியான தங்கத்தில் கட்டின மாதிரி இந்த ஆலயம் இருக்குது பாருங்க. இப்போ நாங்கள் இந்த ஆலயத்தை தான் சுற்றி பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக நீங்களும் இந்த வீடியோவில் இருந்து இந்த ஆலயத்தை பார்க்கலாம். சாவகச்சேரி சங்கத்தானே வைரவ சுவாமி கந்த சுவாமி ஆலயம். இது முகப்பு பகுதி பாருங்கோ. நாங்கள் இப்போ முகப்பு பகுதியில் நிற்கிறோம் பாருங்க. முன் வாசல் கோபுரத்தை பாருங்கோ. இப்போ நாங்கள் உள்ளுக்குள்ளே நுழையிறோம் பாருங்கோ. இந்த முன் வாசலால் உள்ளுக்க நுழையிறோம் பாருங்கோ. முகப்பு தோட்டத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ஆலயம் உண்மையிலேயே பார்க்கும் பொழுது சரியாக நல்லூர் ஆலயம் போலான்னு இருக்குது பாருங்கோ. முன் கோபுரத்தை பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கண்டு. தங்க கலரில் அதுவும் இந்த சூரிய ஒளி படும் பொழுது பாருங்க அவ்வளோ அழகாக மின்னு தண்டு பாருங்க. கோபுரம் மட்டும் இல்லை, இந்த ஆலயமே முழுக்க முழுக்க அப்படியே தங்க கலரில் மின்னுது பாருங்க. நல்ல அழகாக இருக்குது. இந்த பகுதியில் பாருங்கோ போர்ட் போட்டிருக்குது. சாவகச்சேரி சங்கத்தானை அருள்மிகு வைரவ சுவாமி கந்த சுவாமி ஆலயம் பாருங்க. நல்ல அழகாக இருக்குது. அப்படி எந்த பகுதியை பாருங்க. இதுலேயும் நல்ல அழகாக இருக்குது. ஓம் சரவண பவாண்டு போர்ட் போட்டிருக்கு பாருங்கோ. ஆலயத்தின் முன் பகுதியில் நாங்கள் சுத்த வர பார்க்குறோம் பாருங்கோ. எல்லா இடத்துலையும் மஞ்சளும் சிவப்பும் கலந்த பெயிண்ட் தான் அடிச்சிருக்கு பாருங்கோ. இந்த கலர் நல்ல அழகாக இருக்குது. உண்மையில் இந்த சூரிய ஒளி பட்டு மின்னும் பொழுது நல்ல அழகாக இருக்குது பாருங்கோ. தேர் முட்டியம் பாருங்கோ நல்ல அழகாக பெயிண்ட் அடிச்சிருக்குது. அதில் ஓவியம் தீட்டப்பட்டிருக்குது. அப்படி இங்கே பாருங்கோ சுத்த வர இருக்கிற எல்லா இடமும் இந்த பெயிண்ட் அடிச்சிருக்கு பாருங்கோ. எந்த பகுதியில் நின்று பார்த்தாலும் இந்த ஆலயம் அழகாத்தான் இருக்குது பாருங்கோ. எந்த பகுதியில் நின்று பார்த்தாலும், தூரமாக நின்று பார்த்தாலும், கிட்ட நின்று பார்த்தாலும் இந்த ஆலயம் நல்ல அழகாத்தான் இருக்குது உண்மையிலேயே.
இப்போ நாங்கள் ஆலயத்தின் வலைப்பக்கத்தில் போகிறோம் பாருங்கோ. இந்த வலைப்பக்கத்தில் நிறைய அழகான விஷயங்கள் இருக்குது. அதை இருக்கா பார்க்கலாம் வாங்கோ. இப்படியே நாங்கள் வந்தோம்னு சொன்னால் இங்கே பாருங்கோ ஒரு அழகான ஒரு பூங்காவனம் மாதிரி ஒரு இடம் இருக்குது பாருங்கோ. நிறைய மரங்கள்லாம் நிற்கிது. அப்படி இங்கே பாருங்கோ இந்த இடத்துல நல்ல அழகாக இருக்குது பார்க்கும் பொழுது. இதில் பாருங்கோ இந்த மரம், அதாவது இந்த வேப்ப மரம் நிற்கிற அழகாக பாருங்க கோயிலில் சேர்ந்து நிற்கிது. உண்மையிலேயே பார்க்கும்பொழுது நல்ல அழகாக இருக்குது பாருங்கள். அந்த கோயிலோட சேர்ந்து இந்த வேப்ப மரத்தை பார்க்கும் பொழுது நல்ல அழகாக இருக்குது. இந்த சூரிய ஒளி பட்டு நல்ல அழகாக இருக்குது. இந்த கோவில்கிட்ட உள்பகுதியும் பாருங்கோ, முகப்பு பகுதி எல்லா இடமும் அழகாகத்தான் இருக்குது பாருங்கோ. அப்படியே இஞ்சால வந்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல பாருங்க ஒரு இடம் இருக்குது. இது சரவண பொய்கை பூங்காவனம். நல்ல அழகான இடமா இருக்குது பாருங்கோ. சரவண பொய்கை பூங்காவனம் ஒன்று இருக்குது, நல்ல அழகாக இருக்குது. இதில் ஒரு பசுமையாக இருக்குது பாருங்கோ. இந்த வெயில் நேரத்தில் கூட நல்ல பசுமையாக இருக்குது. சாவகச்சேரி சங்கத்தானை மக்களாலும் அவர்களுடைய புலம்பெயர் உறவுகளாலும் சாவகச்சேரி சங்கத்தானை பகுதியில் கட்டப்பட்ட மிகப்பெரிய ஆலயம், அதாவது இரண்டாவது நல்லூர் ஆலயம் என அழைக்கப்படும் இந்த சங்கத்தானை வைரவ சுவாமி கந்தசுவாமி ஆலயம் மிகவும் அழகாக தோன்றியுள்ளது. இந்த ஆலயத்தை நிச்சயமாக கட்டாயம் நீங்கள் எல்லாருமே வந்து பார்க்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். உண்மையிலேயே ஒரு அழகான ஆலயம், பல கோடி ரூபாய் பெறுமதியில் கட்டப்பட்ட ஆலயம். நிச்சயமாக யாழ்ப்பாணத்துக்கு வர மக்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆலயத்தை வந்து கட்டாயம் பாருங்கோ. அவ்வளோ ஒரு அழகான ஆலயம். சரியுறவுகளை இதோடு இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் எஸ்பி சிலன். நன்றி, வணக்கம்.